जय जगत्माता बगलामुखी। ओम ह्रीं बगलामुखी वरदे सर्वसौभाग्यप्रदायिनी समस्त भक्तानां सर्वाभीष्टं साधय साधय ह्रीं ओम स्वाहा. போன எபிசோடில் திரிலோகி திலக யாகத்தினுடைய வரலாறு என்ன என்று அடுத்த எபிசோடில் நான் சொல்கிறேன் என்று சொல்லியிருந்தேன். இப்போ அதை பற்றி சொல்ல போகிறேன். நீங்க ஹரிச்சந்திரன் மகாராஜா அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? ஹரிச்சந்திர மகாராஜா புராணம் நல்லா தெரியாத இருக்கப்பட்ட ஆளுகள் கூட கேட்டிருப்பாங்க. ஏன்னா சத்தியம் மட்டும் பேசப்பட்ட மகாராஜாவு. அந்த காரணத்தை கொண்டே பெரிய பெரிய சோதனைகள் சந்திக்க வேண்டி வந்த மகாராஜன் ஹரிச்சந்திர மகாராஜாவு. அந்த ஹரிச்சந்திர மகாராஜாவோட அப்பா தான் சத்தியவிரதன். சத்தியவிரதனோட அப்பா திரைராருணன். இவங்க எல்லாம் சூரிய வம்ச ராஜாக்கன்மார். சூரிய வம்சத்தில் தான் ஸ்ரீராமச்சந்திரன் பிறந்தார். அப்போ சூரிய வம்ச ராஜாவாயிருந்த ஹரிச்சந்திர மகாராஜாவோட அப்பா சத்தியவிரதன். அந்த சத்தியவிரதனோட அப்பா தான், அதாவது ஹரிச்சந்திர மகாராஜாவோட தாத்தா தான் திரைராருண மகாராஜன். திரைராருண மகாராஜாவுக்கு ஒரே ஒரு மகன் தான் இருந்தது, அவர்தான் சத்தியவிரதன். ஆனால் இந்த சத்தியவிரதன் சின்ன வயசுல ரொம்ப மோசமான சுபாவம் உள்ள ஆளாக இருந்தது. ரொம்ப மோசமான சுபாவம். பெண்களே கடத்திக்கிட்டு போய் கற்பழிப்பாங்க. அதே காரணத்தினால் இந்த பெண்கள் இறந்தே போவாங்க. பிளஸ் அப்பா என்ன சொல்லி இருந்திருந்தாலும் கேட்க மாட்டாங்க. அப்பாவோட அட்வைஸ் எதுவுமே கேட்க மாட்டாங்க. இப்படி நிறைய அப்பாவுக்கு, அவருடைய அப்பா திரைராருண மகாராஜாவு ரொம்ப உத்தமன். அவருக்கு எந்த நேரத்திலே மனோவேதனை கொடுத்து கொண்டே இருந்தார் இந்த சத்தியவிரதன். அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் நாட்டில் ஒரு சாது பிராமணன், ஒரு பாவம் பிராமணனுக்கு மகளோட கல்யாணம் நடக்கிறது. சத்தியவிரதன் என்ன பண்ணனான்னா, தன்னுடைய ஆளுகளோடு சேர்ந்து, ராஜகுமாரன் தானே, அப்ப நிறைய பரிவாரமூர்த்திகள், பரிவாரமூர்த்தின்னா அவரோட சேவக்கார் நிறைய இருப்பாங்க இல்லையோ, இவங்களும் எல்லாம் சேர்ந்து கல்யாண பந்தலிலே கடத்திட்டு போயாச்சு. கடத்திட்டு போய் அதை கெடுத்துட்டாரு. உடனே இந்த கூடியிருந்த பிராமணர்மாரும் எல்லாரும் சேர்ந்து, சஜ்ஜனங்கள் எல்லாம் சேர்ந்து திரைராருண மகாராஜன் கிட்ட, அதாவது சத்தியவிரதனோட அப்பா கிட்ட போய் சங்கடம் சொல்லியாச்சு. உங்க பையன் இப்படி பண்ணியாச்சு, எங்க பொண்ணு கல்யாண பந்தல்ல இருந்து கடத்திட்டு போய் கெடுத்துட்டார், எங்க பொண்ணு தற்கொலை பண்ணிட்டார், கண்டிப்பா அவன் நல்லா இருக்க மாட்டா, இப்படி எல்லாம் அப்பா முன்னாடியே பையனுக்கு சாபம் கொடுத்துட்டார். பையனப்பா அங்க இல்லை. உடனே அப்ப அங்கே யாரு இருக்காரு? அவரோட குலகுருவாக இருக்கப்பட்ட, ராஜகுருவாக இருக்கப்பட்ட வசிஷ்டர் மகர்ஷி, வசிஷ்ட மகர்ஷி அங்க இருக்கார். அப்ப இந்த ஜனங்கள் தங்களுடைய பராதி சொல்லும் பொழுது, தங்களுடைய சங்கடத்தை சொல்லும் பொழுது ராஜாவும் அங்கே இருக்கிறார், குலகுருவாக இருக்கப்பட்ட வசிஷ்ட மகர்ஷியும் அங்கே இருக்கிறார். கொட்டாரத்தில் எங்கேயோ இருந்த சத்தியவிரதனை ராஜா உடனே அழைச்சிட்டு வர சொன்னார். சத்தியவிரதனை அழைச்சிட்டு வந்தார். உடனே அங்கே வச்சு, அந்த ஜனக்கூட்டத்தில் வச்சு ராஜாவு சத்தியவிரதன் கிட்ட சொல்லியாச்சு, இனிமேல் நீ இந்த கொட்டாரத்தில் இருக்கக்கூடாது, இனிமேல் நீ எனக்கு மகனும் அல்ல, நான் உனக்கு அப்பனும் அல்ல, நீ துஷ்டன், நல்லாவே இருக்க மாட்டேன், சூரிய வம்சத்துக்கே நீ பேருதோஷம் உண்டாக்கி விட்டது, அதனால நீ கொட்டாரத்தை விட்டு மட்டுமல்ல இந்த ராஜதானி விட்டு வெளியில போக வேண்டும், காட்டிலே எங்காவது போயிரு, போ, இனிமேல் என் முகத்து முடிக்காதே போ அப்படின்னு விரட்டி விட்டாச்சு, சாபம் கொடுத்து விட்டாச்சு. அந்த நேரத்துல வசிஷ்டரும் அங்க இருக்கார். ஆனால் வசிஷ்டர் ஒண்ணுமே பண்ணலை, ஒண்ணுமே பேசலை, சும்மா உட்கார்ந்து இருக்கிறார். இவரு அப்பா இப்படி சொல்லிட்டாரே, அந்த மாதிரி இவருக்கு வருத்தமும் கோபம் ஒன்றும் வரல சத்தியவிரதனுக்கு, அதாவது ராஜகுமாரனாக இருக்கப்பட்ட சத்தியவிரதனுக்கு. அவர் அப்படி வெளியில வந்துட்டாரு. வெளியில நேரே, இப்போ ராஜகுமாரன் இப்போ ஒண்ணுமே அல்லாமல் ஆகிவிட்டது இல்லையா, தனியா காட்டுக்கு போறாங்க, அதனால பரிவாரங்கள் யாருமே வரவில்லை. காசு இருந்தா தான் பரிவாரங்களும் எல்லாம், காசு இருந்தா தான் ஃப்ரெண்ட்ஸ், இல்லைன்னா யாரும் இருக்காது.
இவர் தனியா நேர காட்டுக்கு போய் சண்டாளன்மார் நிறைய இருக்கப்பட்ட ஒரு சேரி பிரதேசம் நாட்டுக்கு வெளியிலே வனத்தினோடு சேர்ந்து இருக்கிறது. இவரும் போய் அந்த சேரியில் அந்த ஜனங்களோடு சேரவில்லை, ஆனா தனியா ஒரு குடில் கட்டிட்டு அதிலே வசிச்சு கொண்டிருந்தார். பசி வரும்போது காட்டில போய் அதுக்கு இருந்து கிடைக்கப்பட்ட காய்கனிகள், பழங்கள் இதெல்லாம் பறிச்சு சாப்பிடுறது. அதே மாதிரி ராஜாவு தானே வேட்டையாடுவாங்க, மிருகங்களே அம்பெய்து கொன்று அதிலோட மாம்சம் எடுத்து பட்சிப்பாங்க. இப்படி இருந்தது. இந்த நேரத்தில் கூட அவருக்கு அப்பா கிட்ட எந்த விதமான கோபம், பகை இது ஒண்ணுமே உண்டாகவில்லை. ஆனால் குலகுருவாக இருக்கப்பட்ட வசிஷ்டர் அங்கே இருந்தும் நீ வெளியில போடா என்று அப்பா சொல்லும் பொழுது அவனோட பிராயத்தினால, அதாவது என்ன வயசு கோளாறுனால அப்படியெல்லாம் பண்ணியிருக்கிறார், அதனால மன்னிச்சு விட்டுடலாமே, அட்வைஸ் பண்ணி விடலாமே அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லல இல்லையா. ராஜகுரு குலகுருவாக இருக்கப்பட்ட வசிஷ்ட மகர்ஷி அங்க இருந்தும் அப்பாவுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணாம இருந்ததே அப்படின்னு வசிஷ்டர்கிட்ட இவருக்கு ஒரு வித்வேஷம், வெறுப்பு, பகை இருந்தது. அப்படி காலங்கள் போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இவர் என்ன ஆச்சுனால், அதாவது திரைராருணன், அதாவது சத்தியவிரதனோட அப்பா மகன், ஒரே ஒரு பையன், அவன் காட்டிலே போய் இப்படி குடிசையிலே வாழ்ந்து கொண்டிருக்கானே, அவன் சாப்பிட்றதுண்டா, தூங்குறதுண்டா, இதெல்லாம் நினைச்சு அவரு மனோவியாதியினால ரோகியாய் மாறிவிட்டது, மனக்கவலையினால. அப்புறம் இந்த பரண காரியங்கள், ராஜாவு தானே 1000 விஷயங்கள் தலையில் இருக்கும், நாட்டு பரணம் நடத்தணும் இல்லையா, அது ஒன்றும் பண்றதுக்கு இவருக்கு முடியலை, நிம்மதியே இல்லை, மனக்கவலை எந்த நேரத்திலையும். ஐயோ என்னுடைய மகன் எப்படி ஆச்சு, ஐயோ என்னுடைய மகன் எப்படி ஆச்சு. இவர் சாப்பிட இருக்கும்போது ஐயோ என் பையன் சாப்பிட்டானா இல்லையா, தூங்கும் போது என் பையன் நேத்தைக்கு வரைக்கும் பட்டு மத்தையிலே படுத்தவன் இப்ப எங்க படுக்கிறா, என்ன படுக்கிறா ஒன்னும் தெரியலையே. இந்த வேதனை 1000 தான் இருந்தாலும் மக்களே, அப்பா அம்மா பயங்கரமா கோபப்பட்டாலும் சபிச்சாலும் அவர் மனசுக்குள்ளே உள்ளுக்குள்ளே ஒரு அன்பு பாசம் இருக்கும். அதுதான் இரத்த பந்தம் என்று சொல்லப்பட்டுகிறது. அப்படி இவர் சதா மானசீகமாக உருகி 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 ஒரு ரோகியாய் மாறிவிட்டது. வசிஷ்டரை கூப்பிட்டு சொன்னார், ராஜகுமாரன் காட்டுக்கு போனதுனால எனக்கு நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, ராஜ்ய பரண காரியங்களிலே எனக்கு கான்சென்ட்ரேஷனே இல்லை, அதனால குருஜி நீங்க ராஜ்யம் பறிச்சுக்கோ, நான் காட்டுல போய் கொஞ்ச காலம் தபஸ் இருந்து மனசுக்கு நிம்மதி கிடைச்சதுக்கு அப்புறம் திரும்பி வருகிறேன் என்று சொன்னார். வசிஷ்டர் அதுக்கு ஓகே சொல்லியாச்சு. அப்படி வசிஷ்டர் கொட்டாரத்தில் சிம்ஹாசனத்தில் இருந்து ராஜ்யபரணம் பண்ண ஆரம்பிச்சாச்சு. சுருக்கமா வசிஷ்டர் ராஜாவாயிடுச்சு. திரைராருணன், அதாவது சத்தியவிரதனோட அப்பா, காட்டில ஒரு இடத்துல போய் தபசு செய்ய ஆரம்பிச்சு விட்டது. அப்படி இருக்கும்போது இந்த செய்தி சத்தியவிரதன் காதலே வந்துடுச்சு. அப்போ சத்தியவிரதன் நினைச்சாரு, என்னடா இது, ராஜகுமாரனாக இருக்கப்பட்ட நான் காட்டில இருக்கு, தண்டாள ஜனங்களே மாதிரி நான் வாழ்ந்து கொண்டிருக்கேன், காய்கனிகள் பட்சிச்சு கொண்டு மாம்சம் பட்சிச்சு கொண்டு காட்டுக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கேன், குலகுருவாக இருக்கப்பட்ட வசிஷ்டர் ராஜாவாய் சிம்ஹாசனத்தில் இருந்து நாடு பறிக்கிறது, சரியல்ல இது, எப்படியாவது வசிஷ்டரை அதுல இருந்து இறக்கணும் அப்படியெல்லாம் மனசுல நினைச்சிட்டு இருந்தது. எந்த நேரத்திலையும் வசிஷ்டர்கிட்ட ஒரு பகை, இந்த சத்தியவிரதனுக்கு ஒரு பகை அப்படி வளர்ந்து வந்து கொண்டே இருந்தது. அப்ப இதுக்குள்ளே ஒரு விஷயம், இந்த பகை வளர்ந்து கொண்டு இருக்கும் பொழுதே இவர் லட்சியமில்லாத இப்படி நடக்கும்போது ஒரு லேடி அழுது கொண்டே வருகிறார். அவர் கையில ஒரு கயிறு, அந்த கயிறோட அட்டத்துல ஒரு பையனை கட்டி இருக்கிறது. 10 வயசுள்ள ஒரு பையனை இந்த மாடை கட்டி இழுத்துட்டு போகும் இல்லையா, ஆடு மாடுகளை, அதே மாதிரி பையனோட கழுத்திலே கயிறு போட்டு அதை பிடிச்சுண்டு அழுது கொண்டு போறார் இந்த அம்மா. இந்த பையனும் அழுது கொண்டே வருகிறது. சத்தியவிரதனுக்கு இது பார்த்ததும், என்னடா இது அதிசயமா இருக்கே, பையனை கட்டி இழுத்துட்டு போறாரு, அந்த அம்மாவும் அழுது கொண்டு இருக்கிறது, இந்த பையனும் அழுது கொண்டு இருக்கிறது. அப்போ அங்க போய் சத்தியவிரதன் கேட்டார், இருங்கோ என்னம்மா இது, ஏன் பையனை கட்டி இழுத்துட்டு போறீங்க, பசுமாடை எடுத்துட்டு போற மாதிரி, கண்ணுக்குட்டி இழுத்துட்டு போற மாதிரி. இந்த அம்மா பயங்கரமா அழுதார். அழுதுட்டு சொன்னார், இப்போ இருக்கப்பட்ட நிலைமை உங்களுக்கு தெரியாதா. அப்போ என்ன என்றால், அந்த காலத்தில் பயங்கரமாக சம்மர், அதிபயங்கரம், மழையே இல்லை, எங்க பார்த்தாலும் செடி கொடிகள் மரங்கள் எல்லாம் வாடி போய்விட்டது.
ஆயிரக்கணக்காக மிருகங்கள் குடிக்கிறதுக்கு ஜலம் இல்லாமல், சாப்பிட புல் இல்லாமல் இறந்து போய்விட்டது. எங்கேயும் கொடும் க்ஷாமம். க்ஷாமம்னா என்ன சொல்லுவாங்க அதுக்கு? வறுமை. எங்கேயும் மகா வறுமை, கொடும் வறுமை. அப்ப இவர் சொன்னார், நான் விஸ்வாமித்திர மகர்ஷியோட வைஃப். இது என்னுடைய 5 புத்திரன்மாரில் ஒருவன். பசி தாங்க முடியவில்லை குழந்தைகளுக்கு. என்னுடைய கணவரோ அங்கே இல்லை. அவர் மாலினி நதிக்கரையில் தபசுக்கு போயிருக்கிறார். பல வருஷங்கள் ஆச்சு. இங்கே இருக்கப்பட்ட வறுமையை பற்றி அவருக்கு தெரியவில்லை. சரி, இந்த குழந்தையை சந்தையில கொண்டு போய் விற்று கிடைக்கப்பட்ட காசு வாங்கி மற்ற குழந்தைகளுக்கு ஏதாவது தானியம் வாங்கி சமையல் பண்ணி கொடுக்கலாமே என்று நினைச்சுதான் இவனை சந்தையில விற்கிறதுக்காக கொண்டு போகிறேன் என்று சொன்னார். இந்த அம்மா விஸ்வாமித்திரனோட வைஃப். இவருக்கு மனசு அழிஞ்சு விட்டது. ஐயோ, இது என்ன கொடுமை. அம்மா, முதல்ல அந்த பையனோட கயிறு அவங்க. இவரே போய் அந்த கயிறை அவுத்து விட்டாச்சு. பையனோட கண்ணீர் எல்லாம் தொடச்சிட்டு சொன்னார், நிம்மதியாயிருப்பா, உன்னை விற்க மாட்டாங்க. அம்மா கிட்ட சொன்னார், நீங்க பையனை அழைச்சுக்கிட்டு நேர ஆசிரமத்துக்கு போங்கோ. எல்லா நாளிலேயும் உங்க ஆசிரமத்துக்கு வெளியில அப்படி போகும்போது இவருக்கு தெரியும் விஸ்வாமித்திரோட ஆசிரமம்னு தெரியும். ஆசிரமத்துக்குள்ளே இவர் போனது கிடையாது. வெளியில போகும்போது அங்க ஒரு பெரிய மரம் இருக்கிறது. இவர் சொன்னார், நான் டெய்லி ஒரு பொட்டணம் கொண்டு அந்த மரத்துல தூக்கி போடுறேன். இந்த மரத்தோட கொம்பில தொங்க போடுறேன். அதுல உங்களுக்குள்ள பட்சணம் இருக்கும். நீங்க அதை எடுத்து நீங்க சாப்பிடுங்க, குழந்தைகளுக்கு கொடுங்க. அதனால இனி இப்படி ஒரு முடிவு எடுக்க வேண்டாம் அப்படி சொல்லிட்டு அந்த நாளிலே இருந்து விஸ்வாமித்திர மகர்ஷியோட வைஃபுக்கு கொடுத்த அந்த வாக்கு டெய்லி இவர் காப்பாத்தியே வந்து கொண்டிருந்தது. அப்படி இருக்கும்போதுதான் ஒரு நாள்ல இவருக்கு வேட்டைக்கு போய் காட்டுல, அதுதான் காடு உணங்கி போச்சு இல்லையா, ஜலம் இல்லாம மரங்கள் எல்லாம் உணங்கி போச்சு, மிருகங்கள் நிறைய அங்கங்க செத்து கிடக்கிறது. இவருக்கு பசி அடக்கலாம், ஆனா அங்க குழந்தைகள் இருக்காங்க, அந்த அம்மா இருக்காங்க, அவரு என்னை நம்பி சாப்பாட்டுக்காக வெயிட் பண்ணுவாங்க. ஐயோ, என்ன பண்றது, நான் கொடுத்த வாக்கு காப்பாத்தனமே, எப்படியாவது ஏதாவது கொண்டு போய் கொடுக்கணுமே அப்படின்னு நினைச்சு கொண்டு இவர் காட்டிலே அங்கே இப்படி அலைஞ்சிட்டே இருக்கும் பொழுது வசிஷ்ட மகர்ஷியோட ஆசிரமத்தோட பக்கத்தில் உள்ள வழி இவர் போகக்கூடிய சூழ்நிலை உருவாயிடுச்சு. அப்படி வரும்பொழுது அங்க ஒரு பசு நின்று மேய்ஞ்சு கொண்டு இருந்தது. இவருக்கு தெரியும் அது வசிஷ்டரோட ஆசிரமம் தான் என்றும் வசிஷ்டரோட பசு தான் என்றும் தெரியும். இவரு கொஞ்சம் கூட திங்க் பண்ணவில்லை, கொஞ்சம் கூட மடிக்கவில்லை. அங்க போய் அந்த பசுவை பிடிச்சு கொன்னாச்சு. பசுவை கொன்னு அதோட மாம்சம் எடுத்து பொட்டணம் கட்டி அந்த மரத்திலே கொண்டு தொங்க போட்டாச்சு விஸ்வாமித்திர மகர்ஷியோட ஃபேமிலிக்காக. இவரும் அதுல இருந்து கொஞ்சம் ஆகாரம் சாப்பிட்டாச்சு. பேலன்ஸ் இருந்தது அந்த சண்டால குடிக்கும், அந்த கிராமத்தில் உள்ள சண்டாலமா நிறைய இருக்காங்க, அவளுக்கும் கொடுத்தாச்சு. இது கோமாம்சம் தான் என்று தெரியாமல், ஏன்னா பொட்டணம் கொண்டு கட்டுவாங்க, ஆளே இவர் பார்க்கறது இல்லை, அவர் கட்டிட்டு போயிடுவாரு. அப்ப இது கோமாம்சம் தான் என்று விஸ்வாமித்திர மகர்ஷியோட வைஃபுக்கோ குழந்தைகளுக்கோ தெரியாது. அவரும் இதை எடுத்து கொண்டு போய் சாப்பிட்டாச்சு. அப்படி காலம் கழிஞ்சு கொண்டே போய்கொண்டிருக்கும் பொழுது இவருக்கு, அதாவது சத்தியவிரதனோட அப்பாவுக்கு ரொம்ப வயசாயிருக்கு. மறுபடியும் ராஜ்யபாரம், அவர் தபசெல்லாம் விட்டுட்டு மறுபடியும் இங்க ராஜ்யபாரணம் ஆரம்பிச்சாச்சு. ஆனால் அவருக்கு ரொம்ப வயசாயிருச்சு. அந்த நேரத்தில் நாரதன் அங்க பிரத்யட்சப்பட்டாச்சு. தெரியும் இல்லையா, நாரதன் திரிலோக சஞ்சாரி, நாராயண நாராயண அப்படி ஜபிக்கப்பட்ட நாரதன் அங்க வந்தார். நாரதன் ரைராருண ராஜாவுடன் சொன்னார், ஏய் ராஜாவே, ராஜன், தங்களுக்கு ஒரே ஒரு புத்திரன் தான், அவனிலே இருந்து ஒரு மகா தேஜஸ்வியாக இருக்கப்பட்ட தேவ துல்லியனாக இருக்கப்பட்ட ஒரு ராஜாவும் ஜனிக்க வேண்டியதாக இருக்கிறது. அதுதான் ஹரிச்சந்திரன். அப்படி ஒரு புத்திரன் அவருக்கு உண்டாக வேண்டியதாக இருக்கு. அதனால அவன்ல இருந்தது இந்த உங்களோட வம்சத்துக்கே, சூரிய வம்சத்துக்கே பெரிய பேரும் பெருமையும் உண்டாகும். அதனால நீங்க பையனை மன்னிச்சு காட்டில இருந்து அழைச்சிட்டு அவனை ராஜாவாய் வாழிக்க வேண்டும் அப்படி சொன்னார். ராஜாவோ அது கேட்டு பையன் மீதுள்ள கோபம் சாபம் எல்லாம் மறந்து அவரை கூட்டிட்டு வந்தார். அவரை கூட்டிட்டு வர போகும் பொழுது ராஜகுருவாக இருக்கப்பட்ட வசிஷ்டரும் போயிருந்தது. அப்பத்தான் வசிஷ்டருக்கு தெரிகிறது தன்னுடைய
ஆசிரமத்தில் இருந்த பசுவை இவன் கொன்னு மாம்சம் பட்சிச்ச விவரமெல்லாம். உடனே அவரை கூப்பிட்டு தனியே நிறுத்தி வசிஷ்டர் சொன்னார், நீ கடைசியில என்னுடைய ஆசிரம பசுவையே கூட கொல்லக்கூடிய சூழ்நிலை மகாபாவம் நீ செய்து விட்டது. ஆரம்பத்தில் நீ உன்னுடைய அப்பாவோட கோபத்துக்கு இடையாகிவிட்டது. அதிபயங்கரமாக உள்ள பித்ரு கோபம் உண்டாயிருக்கு, நாரிய கோபம் உண்டாயிருக்கு, நாரி சாபம், ஸ்திரீ சாபம் உண்டாயிருக்கிறது. இப்போ கோஹத்திய பண்ணியிருக்காங்க, கோமாம்சம் பட்சிச்சிருக்காங்க. அதனால இந்த 3 பாபங்களும், கோஹத்யா கோமாம்ச போஜனம் என்று சொன்னால் அது பிரம்மஹத்யா பாபம் தான். பசுவே கொல்லப்பட்டதும் பசுவோட மாம்சம் பட்சிக்கப்பட்டதும் பிரம்மஹத்யா பாபம், அதுக்கு துல்லியம்தான். அதனால பசுவே கொன்னதும் அதோட மாம்சம் பட்சிச்சதும் பிரம்மஹத்யா பாபம். அப்பாவோட கோபத்துக்கும் சாபத்துக்கும் இரையானது பித்ருதோஷம், பித்ருசாபம். பிளஸ் ஸ்திரீகளை அகாரணமாக கொன்னொடுக்கி நீ ஸ்திரீ சாபத்துக்கும் இடையாகி இருக்கிறது. இந்த 3 பாபங்களும் இந்த நிமிஷத்திலே இருந்து ஒரு ஆணி மாதிரி உன்னை குத்தி குத்தி நோவிக்கட்டும், உனக்கு எங்கேயும் நிம்மதி இல்லாமல் போகட்டும். அதனால இந்த நேரத்திலே இருந்து, இந்த நாளிலே இருந்து நீ திரிசங்கு என்று அறியப்படட்டும் என்று சொன்னார். திரிசங்கு, திரிசங்கு என்றால் 3 பாபத்தின் முள்ளுகளால் குத்தப்பட்டவன் அப்படின்னு அர்த்தம். சங்கு என்றால் பாவம் என்றும் ஆணி என்றும் அர்த்தம் உண்டு. அதனால இதுல இருந்து நீ திரிசங்கு என்று தெரியட்டும் என்று சொல்லி ஒரு சாபத்தையும் கொடுத்துட்டு மற்றவர் முன்னாடி சந்தோஷமாக நடிச்சு கொண்டு இவரை கூப்பிட்டு கொட்டாரத்தில் கொண்டு வந்தார். ஆனால் இந்த வசிஷ்டரோட சாபம் எல்லாம் இவரு கேர் பண்ணவே இல்லை. சத்தியவிரதன் இது ஒன்றும் கேர் பண்ணவே இல்லை. கொட்டாரத்தில் வந்தாச்சு. கொட்டாரத்தில் வந்து திரைராருண மகாராஜன் தன்னுடைய புத்திரனாக இருக்கப்பட்ட சத்தியவிரதனுக்கு ராஜ்யபரணம் கொடுத்தாச்சு. அப்படி சண்டாளனாகி அலைஞ்சிருந்தா வசிஷ்டர் கொடுத்த சாபத்துல. அப்படி சண்டாளன் மாதிரி ஆய்த்திருந்த, காட்டில் மிருகங்களை வேட்டையாடி பட்சிச்சிருந்த, காய்கனிகள் பட்சிச்சிருந்த அந்த சத்தியவிரதன் திரைராருணன் என்ற தன்னுடைய அப்பாவினால ராஜாவாய், சூரியவம்ச ராஜாவாய் வாழ ஆரம்பிச்சு விட்டது. இங்கே இன்னும் நம்ம அந்த யாகத்துக்கு கடந்து வரவில்லை. இப்போ அந்த கடையோட ஒரு பாகத்துல தான் நிற்கிறோம். திரிலோகி திலக யாகத்தோட வரலாறு தான் சொல்லி வருகிறோம். அடுத்த எபிசோட கண்டினியூஸா பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு அதோட சரித்திரம், வரலாறு, ஐதீகம் சந்தேகம் இல்லாமல் புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஜெய் ஜெகத்மாதா தேவி பகலாமுகி சமஸ்த பக்தானாம் சர்வாவிட்டம் சாதே சாதே ஹ்ரீம் ஓம் ஸ்வாகா.